நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். எனக்கு அண்ணனை ரொம்ப நான் அட்மையர் பண்ணுவேன். எப்படி என்றால், சில நடிகர்களை பார்த்துருக்கோம், அதோட நின்றுட்டு அப்படியே வீட்டில் அடைஞ்சு போயிடுறாங்க. அண்ணனுக்கு வந்து சூர்யாவன சரவணன்னு தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் அவர் தன்னுடைய காதலித்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா சரின்னு சொன்ன பிறகுதான் நான் அந்த பெண்ணின் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்னு தான் அவர் சொன்னார். ஜோதிகா அவர்கள் வந்து வெளியில போறாங்க, மாமனார் கூட சண்டைங்கிற மாதிரியான ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பமா. அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு. அம்மா, உன்னுடைய மாமனார் இறந்த தேதி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. நான் கரெக்டா நான் சொன்னேன், நீ சரியான மருமகள் தான் அப்படின்னாரு. என்ன அண்ணன்? இன்னைக்கு நம்ம கூட ALS ப்ரொடக்ஷனுடைய ஓனர் ஜெயந்தி கண்ணப்பன் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். சிவகுமார் சார் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்குமே வந்து இப்போ நீங்க ஒரு பயணத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான நட்பு இன்னைக்கும் தொடருதா? இன்னைக்கும் கண்டிப்பாங்க. ஐயோ நம்ம வீட்டு அத்தனை பேர் எதுக்கும் அண்ணன் வந்து நான் அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுவேன். அதாவது அண்ணன் வந்து எனக்கு அண்ணனை ரொம்ப நான் அட்மையர் பண்ணுவேன். எப்படி என்றால், பரிணாம வளர்ச்சியை நான் பார்த்து அதிசயிப்பேன். அண்ணன் வந்து முதல்ல ஒரு ஓவியராக நம்ம சென்னப்பட்டணத்தில் வந்து ஓவிய கல்லூரியிலேருந்து ஓவியர். அப்போ வந்து நான் அவர் சொல்லுவார், நிறைய ஊர்களுக்குள்ள போய் தங்கி இந்த கோயில்களை எல்லாம் படம் வரைஞ்சி அப்படி. அதுக்கப்புறம் அவருடைய சினிமா பிரவேசத்தில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் நடிகராக இருந்து அடுத்து வந்து அவரோட அடுத்த பரிணாம வளர்ச்சி பாருங்களேன். அது வந்து சின்ன திரை உலகத்தை ஸ்மால் ஸ்க்ரீன்னு சொல்கிற டிவி சீரியலில் ஒரு சீரியல் நடித்து இது பண்ணார். அப்புறம் அதிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி அப்புறம் வந்து அண்ணன் எப்போவுமே ஒரு நல்ல புத்தகம் நல்லா படிக்கிறவர். அதுக்கப்புறமா அது வந்து மேடை பேச்சாளராகி அதுவும் பயனுள்ள பேச்சுகளை பேசி, இப்போ கூட ரீசெண்டாக திருக்குறளை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை பேசுகிறது. இப்படியே பாருங்களேன், என்ன அழகாக அவருடைய வாழ்க்கை பாதை எவ்வளோ அருமையாக அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆகாமல். சில நடிகர்களை பார்த்துருக்கோம், அதோடு நின்றுட்டு அப்படியே வீட்டில் அடைஞ்சு போயிடுறாங்க. அண்ணனுக்கு வந்து நிறைய முகங்களை பார்க்க வேண்டும். வெளியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து யாரை பற்றி அந்த நாடக நடிகர்கள்லேருந்து என்ன விசேஷ விழாக்களுக்கு கூப்பிட்டாலும், இப்போ சகசரநாமம் அவர்களின் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம்னா அண்ணன் அங்கே இருப்பார். ஸோ அப்புறம் அதில் நல்ல பயனுள்ள குறிப்புகளை பேசுவார், நல்ல குறிப்பு எழுதுவார். அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு. ஒரு முறை என்ன ஆச்சு, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கும்போது என்கிட்ட கேட்டார், அம்மா, உன்னுடைய மாமனார் வந்து அவர் இறந்த தேதி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் கரெக்டாக நான் சொன்னேன், 29/7/1977 சொன்னோன்னா, நீ சரியான மருமகள் தான் அப்படின்னாரு. என்ன அண்ணன், எதுக்கு அண்ணன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி நான் என்னோடய பழைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது 77 இந்த மாதிரி வந்து என்னுடைய தயாரிப்பாளர் AL சீனிவாசன் அவர்கள் மரணம் எழுதி விட்டார். அதுக்காக அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். பெரிய இழப்பு நான் எழுதியிருந்தேம்மா. அதை பார்த்தவொன்னே ஓன் ஞாபகம் எனக்கு கூட வந்தது. அதற்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ கரெக்டாக டேட்டை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்ணங்கிட்டேருந்து ஒரு பாராட்டை வாங்கிட்டேன். அவர் இன்றைக்குமே ஒரு ரோல் மாடல் போல் எப்படி வந்து அது உடம்பை வைத்து கொள்ள வேண்டும், மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, அப்புறம் இதெல்லாம் வந்து அவர் சரியாக இருக்கிறாரு. அந்த கூட்டு குடும்பத்தை அவர் அழகாக வச்சுக்கிறது. அடுத்ததான் அவங்களுடைய மருமகளுக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன், ஜோதிகா மேடம். ஸோ அவங்க கூட நீங்கள் பேசுவீங்களா? ஜோதிகா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சூர்யாவன சரவணன்னு தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் அவர் சூர்யா ஆனார். அது வந்து எல்லாமே எங்கள் குடும்ப தொடர்பு. எப்படி நாம அந்த தொடர்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் அப்புறம் என் கணவர் காலமான பிறகு கூட நான் வந்து இந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு தெரியல, நான் பழகிறேனா இல்லாட்டா அவங்க பழகினா, நான் பழகிற பழக்கம் அவர்களுக்கு பிடித்ததா என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த உண்மையானோட பாசத்தை 2 முகம் இல்லாமல் பழகிற, அதனால் எனக்கு நிறைய அந்த நட்பு வட்டம் வந்து பெரிய அளவில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அப்போ ஜோதிகா வந்து திருமண நிகழ்வுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நவராத்திரிக்கு ஜோதிகா அவர்கள் வந்து அண்ணன் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணினா
அண்ணியோட அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. அப்போ வந்து அந்த பிள்ளை வந்து நவராத்திரி கொலு பார்க்க வந்தா. சின்ன அப்போ கைப்பிள்ளைய வச்சுருந்தா, இடுப்பில் தான் குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஒரு என்கிட்ட கொலு இதில் வரிசையில் பொம்மை படியில் அடிக்கிற போது ஒரு இருந்தது, ஒரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை நான் வாங்கி வச்சுருந்தேன். இது ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்த உடனே அவன் வந்து பெரிய கிருஷ்ண பக்தை, ஜோதிகா. அது நான் பார்த்தோன்னா ஐயோ அதில் ரொம்ப ரசித்தேன். ஐயோ எங்கே நீங்கள் வாங்குனீங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. சொன்னால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. சரி, அவள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உடனே என்ன சொன்னேன், கண்டிப்பாம்மா நீ வந்து புது மழப்பெண் குழந்தைய கூட்டிகிட்டு நீ வந்து ராதையையும் கிருஷ்ணனையும் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இம்மிடியேட்டாக அதே மாதிரி ஒரு செட்டு வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நான் சொன்னேன், நீங்கள் நிஜமாவே என்ன என் பூஜாரியில் நான் வச்சிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் நான் உடனே அவங்க சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ குடும்ப சூழல் அப்படின்னு பார்க்குறப்ப அது வழி நடத்துறது ஒரு பெரிய மருமகளா ஜோதிகா அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இருந்து? இல்லை வந்து அது ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பமாம்மா. இன்றைக்குமே என்னென்னா அண்ணனுக்கு தான் முதல் மரியாதை. அண்ணன் சொல்படி தான் எல்லாருமே அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் அது தெரியுது, அண்ணன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு டி நகரில் இப்படி இருக்காரு. அந்த அந்த அண்ணனோட உழைப்பு அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. அந்த நல்ல பிள்ளைங்கனால அந்த அண்ணனுக்கு அந்த மரியாதை அவங்க கொடுக்குறாங்க. இவர் தம்பி கூட, சூர்யா அவர்கள் கூட தன்னுடைய காதலித்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா சரின்னு சொன்ன பிறகு தான் நான் அந்த பெண்ணின் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன்னு தான் அவர் சொன்னார். அதுக்கு முன்னால் அவர் தனியாக முடிவெடுக்கலை. அந்த அளவு அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறது என்னவோ அண்ணன். ஆனால் அண்ணி அவர்கள் எப்படி என்றால் இப்போ தான் அவங்க வெளியே வராங்க. இதுவரைக்கும் அவங்க ரொம்ப வெளியே வந்ததே கிடையாது. எந்த சினிமா நிகழ்விலும் எந்த திருமண நிகழ்வும் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி மருமக்கள்மார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால் வந்து அண்ணி வந்து கொஞ்சம் வராங்க. அந்த அந்த துணைவனுக்கு ஈடு கொடுத்த துணைவியாக அவங்க வந்து த்ரூ அவுட் ஹர் லைஃப் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த அந்யோன்யமும் அந்த அவங்க வாழ்ந்த அந்த இல்லற வாழ்க்கையும் நான் ரசிக்கிறேன். அதுதான் உண்மை. அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளும் அதே போல் அந்த மருமக வளைய வர்றது. அந்த 2 மருமக அந்த வீட்டில் தீபாவளிக்கு முன்னால் விசேஷம் நடக்கும், அது எல்லாம் நடக்கும். நாங்கள் எல்லாம் கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பேத்திங்க, அந்த மகள் பிருந்தா வர்றது, எல்லாருமே இருந்த ஒரு கூட்டு குடும்பமாக. அதனால அதை வந்து அந்த உடையாமல், அந்த சங்கிலி உடையாமல் இருக்கணுமா. அது எல்லாருக்குமே நான் சொல்கிறது. நிறைய மன வித்தியாசங்கள் ஏதாவது வந்தால் கூட பெரியவங்கெல்லாம் சேர்த்து வச்சு, பெரியவங்க அது எல்லா குடும்பத்துக்கும் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அது இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். இடையில வந்துட்டு ஜோதிகா அவர்கள் வந்து வெளியில போறாங்க, டெல்லி போயிட்டு இருக்க போறாங்க, மாமனார் கூட சண்டைங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சண்டை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுமா. இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க இப்படி ஆயிடுச்சு. நீ துபாயிலேருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம், டெல்லியிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், நீ வந்து பாம்பேலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. அவங்க தொழில் வளர்ச்சிக்காக வந்து அந்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க. இப்போ தீபாவளிக்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த குழந்தைகள் படிப்புக்காக அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் பெரியவங்க உடைக்கவும் விட மாட்டாங்க. அந்த கட்டிய கணவனும் சரி, அந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் சரி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தெரிந்த குழந்தைகள் தான் அவர்கள். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.